ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்துலேருந்து நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி என்ன ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் தெரியும் ஜியோ சிம்மை பற்றி. ஜியோ சிம்மில் வர இப்போ வந்து ஸ்பீடு வந்து குறைஞ்சிட்டே வருது. இதை வந்து எப்படி 4G ஸ்பீடுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஆக்சஸ் பாயிண்ட் வந்து நம்ம நியூவாக செட் பண்ணி வைக்கணும். ஓகே, வாங்க எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோ டு செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் போய்ட்டு ஜியோ 4G ஓப்பன் பண்ணிக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ஏபிஎன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நியூவாக ஒரு ஏபிஎனை க்ரியேட் பண்ணுங்கள். ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நேம் கேட்கும். நேம் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜியோ அப்படின்னு கூட ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏபிஎன் வந்து ஜியோ நெட். ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சர்வர் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா www.google.com கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு எந்த செட்டிங் பார்த்தாதீங்க. இங்கே வந்து ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் இருக்கா, அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, IPv4 கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலும் IPv4 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், பேரியர்னுக்கா, இது வந்து இதில் போய்ட்டு நீங்கள் LTE அதை கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க. அது மட்டும் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் ஓகேவா? ஓகே, நான் செட் பண்ணது வந்துருச்சா? ஜியோட நேமில் செட் பண்ண ஜியோ நெட் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நெட்டு முன்னைக்குன்னா இப்போ ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் டு வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.